நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி பேசிய கருத்து கடந்த ஒரு 10-15 தினங்களுக்கு முன்பு சர்ச்சையாக பெரிய விவாதங்களாக பேசப்பட்டு நிறைய செய்திகள் அது குறித்து வந்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து இடையில அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2 நாள் அப்படியே டவுன் ஆகி மீண்டும் மீண்டும் பெரியாரை பற்றி அவர் பேச, அவருக்கு எதிராக பெரியாரிய ஆதரவாளர்கள் பேச, அப்படி இப்படின்னு தொடர்ந்து இந்த வார்த்தை போர்கள் நடந்துட்டே இருந்தது. அதன் பிறகாக அவர் பிரபாகரனோடு எடுத்த புகைப்படம் நான் தான் எடிட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் சொன்னாரு. அதன் பிறகு புதுச்சேரியில இருந்து ஒரு முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி அவர் ஆக்சுவலா என்கிட்ட தான் அந்த போட்டோ எடிட் பண்ண சொன்னாரு முதல்ல. நான் ரொம்ப நாள் இந்த கட்சியில இருந்தேன். புதுச்சேரியில பெரிய அளவுக்கான வேலை செஞ்சோம். பாண்டிச்சேரி பார்டர் தாண்டி கேஸா சரக்கு வாங்கி கொடுத்து விடுவேன் அவருக்கு குடிக்கிறதுக்கு. கட்சிக்கு வர்ற பெண்கள் எல்லாம் கூட அவர் தப்பான அணுகுமுறையில இது பண்ணினாரு அப்படின்னு விமர்சிக்கப்பட்டார். என்னன்னா இது பெரியாரை பற்றி இவர் அவதூறு பேசுறாரு, அதனால இவர் குறித்த விமர்சனங்களை இந்த தரப்புல இருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து வெளியில போனவங்க அப்படி இப்படின்னு மாறி மாறி. அது இல்லாம இன்று பெரியாரிய உணர்வாளர்கள் பலர் சீமான் வீட்டை 2வது முறையாக முற்றுகையிடணும் அப்படின்னு போய் போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் கூட தொடர்ந்து செய்திகளாக எல்லா ஊடகங்களிலும் வந்துகிட்டு இருக்கு. இது சீமான் எதிர்பார்த்து செய்யறதுதான். என்னன்னா அவருக்கு பேசக்கூடிய அரசியல் என்பது விஜயனுடைய வருகைக்கு பின்பு அவர் பெரிய தடுமாற்றத்துல இருக்கிறதுனால அவர் தன்னை லைம்லைட்ல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ தேவைப்படுது. ஆக்சுவலா இவர் பெரியார் குறித்து பேசியது திமுக காரங்க கோவப்படுவாங்க, பெரியாரிய உணர்வாளர்கள் கோவப்படுவாங்கன்னே இல்லை. ஏன்னா சீமான் பேசிய கருத்து என்பது பல காலமாக பலரும் பல தளங்களிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்து தான். அதற்கு அவர்கள் புறம்புறது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களும் தான். இப்ப இவ்வளவு விக்ரசிவா பெரியாரை டார்கெட் பண்ணி பெரியார் குறித்து இவ்வளவு தொடர்ந்து இதுதான் எனது அரசியல், பெரியாரை பற்றி பேசுவதுதான் எனது அரசியல். நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சா பெரியாரை பற்றி ஒரு கேள்வி வந்தா போதும், பெரியார்னு சொல்லிட்டா போதும் தம்பி நீங்க பாட்டுங்க, அப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிறேன்னு இவ்வளவு நேரம் பெரியாரை பற்றி பேசுவதற்கான காரணம் என்பது இவர் விஜய்க்காக வைத்த குறிதான். ஏன்னா தன்னுடைய கொள்கை தலைவராக விஜய் பெரியாரை அறிவிச்சிருந்தார் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இவருடைய பவுண்டரி. அப்ப திராவிடம்ங்கிற ஒரு ஐடியாலஜியினுடைய ஒரு பீஸ் அப்படின்னா பெரியார். ஈவன் இப்ப திராவிட கழகம், அதுக்கு அடுத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வழியா வந்ததுனால திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் பெரியார் அப்படிங்கிற ஐகான தட்டணும் அப்படின்னா, ஏன்னா அப்ப அண்மையில வேலுநாச்சியாரை பத்தி ஏதோ விமர்சனம் வந்த பொழுது விஜய் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அப்ப பெரியாரை பற்றி பேசினாலும் விஜய் ரியாக்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த வம்புக்கு இருக்கிறதுக்காக விஜய் வெர்சஸ் சீமான் தான் ஆக்சுவலா இந்த பிரச்சனை. விஜயை வம்பு எடுக்கிறதுக்காக தான் அவர் பெரியாரை தொடர்ந்து பேசினது. அவர் தெளிவா இதுல இருந்து விலகி நின்று, ஏன்னா அவர் தன்னுடைய மாநாட்டுல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, தன்னுடைய பெரியார் குறித்த நிலைப்பாட்டை அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எப்படின்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிற இடத்துல நாங்கள் பெரியாரிடமிருந்து முரண்படுகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கும், அதனால நாங்கள் அதில் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது. அது எதை காமிக்குதுன்னா எல்லாருடைய கருத்தும் எல்லா காலத்திலும் ஏற்புடையதாக இருக்காது. கருத்துக்கள் என்பது காலம் மாறும் பொழுது மாறத்தான் செய்யும், அதை ஏற்றுக்க முடியாது. இது புதிய முயற்சி சார்பாக கூட தலைவர் அவர்கள் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் குறித்து ஒரு கேள்வி கேட்ட பொழுது பெரியாருடைய கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது, எல்லா கருத்துக்களும் பொருந்தாது, அதான் யதார்த்தம். இப்ப பிரபாகரன் அவர்கள் எடுத்த நிலைப்பாடும் பிரபாகரன் அவர்களுடைய நடவடிக்கைகளும் எல்லா தமிழர்களுக்கும் ஏற்புடைய நடவடிக்கையா? ஈவன் நான் சொல்றது இலங்கையிலேயே கூட எல்லா தமிழர்களும் பிரபாகரனோடு நின்றவர்களா, பிரபாகரனுடைய அந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டவர்களா? அப்படிலாம் இல்ல. பிரபாகரன் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒருத்தரா? இங்கேயே 95 வயது வரை வாழ்ந்து மறைந்த ஒரு பெரியார் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, என்ன செஞ்சிட்டாரு, நான் எங்களுக்கு எதுக்கு பெரியாருன்னு கேட்கக்கூடிய சீமான் கிட்ட இங்கேயே பிறக்காத பிரபாகரன், இலங்கை என்பது ஒரு தனி நாடு, இலங்கையில பிறந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடின பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் இருக்கு? அப்படிலாம் என்னைக்கோ பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒருவர், அவருடைய கருத்தியல் இங்க சில அவருடைய உணர்வாளர்களால் இருக்குது அப்படின்னா அவர்கள் தொடர்ந்து பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன முதலமைச்சரா இருந்து ஏதாவது திட்டங்களை அறிவிச்சு பாழ்படுத்திட்டாரா? நான் பெரியாருக்கோ பெரியார் ஆதரவாளர்களுக்கோ ஆதரவாக இந்த கருத்தை பதிவு செய்யல. இதுவும் வேலை இல்லாதவன் பொண்டாட்டிக்கு பெண் பார்த்துட்டு இருந்தானாங்கிற கதையா, தனக்கு பேச எதுவுமே இல்லைங்கிறதுக்காக வீம்புக்கு உரண்டை இழுத்து
இதை இதை ஒரு பொலிட்டிக்கலா பண்றது. தமிழ்நாட்டுல வேலை வெட்டியே இல்லாம வேண்டாததையும் தேவையில்லாததையும் எதுக்குமே ஆகாததையும் பேசி 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 கால விரயம் செஞ்சு வெறும் பேசி காலத்தை கழிக்கிறது. வெற்று பேச்சுக்களால் வெற்று கோஷங்களால் காலத்தை கழிக்கிறது. இது ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி இவர் பெரிய என்னமோ கொள்கை பிடிப்புள்ளவர் போல, இவர் எல்லாருக்கும் நேர்மையார்ந்தவர் போல, இவர் எந்த விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்டவர் போல 50 வயசு வரைக்கும் தன்னுடைய 51வது வயசு வரைக்குமே பெரியார் இல்லைன்னா நான் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், நான் எல்லாம் சட்டி போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில பேசுனது சீமான். எங்க ஒரு ஆள் வந்து ஒரு 15 வயசு கொள்ளலாம், ஒரு 20ல வரலாம், 25ல வரலாம், 30ல வரலாம். 50 வயசுல ஒரு ஆள் வயசுக்கு வர முடியும்? 50 வயது வரை பெரியாரின் பெருமைகளை மேடை மேடையாக முழங்கி கொண்டு பெரியாருக்கு எனவே தனியாக மேடை போட்டு பொதுக்கூட்டங்கள் போட்டு எல்லார்கிட்டையும் அவருடைய பெருமைகளை பேசிட்டு இப்ப வந்து திடீர்னு அவருக்கு நேர் எதிராக பேசுறோம், எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு அப்படிங்கறதுலாம் என்ன மாதிரியான நகைப்பு? வாயில சிரிக்கிற மாதிரியான காமெடியே இல்லை. யாருக்காவது நேர்மையாக இருக்கணும். சரி, பெரியாரி ஆதரவாளர்கள்னா சீமான் ஈழத்துக்கு போக வேண்டிய அவசியம் எப்படி வந்திருக்கும்? எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்? எப்படி எதன் மூடாக சீமானை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அழைச்சிட்டு போனாங்க? சும்மா வந்து பேசக்கூடாது. தன்னை தன்னை வந்து வாழ வைத்து வளர்த்து விட்டவர்களுக்கு எதிராக ஏதோ பேசணுங்கிறக்கா பேசக்கூடாது. அவர்களுக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்ல. யாருக்குமே சீமான் நேர்மையா இல்ல அப்படிங்கறத சீமானை குத்தி காமிக்கிறதுக்காக இதையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நம்மளுக்கு வருது. ஒண்ணு நேசிச்சவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அல்லது உடன் இருந்தவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், அல்லது உடன் இருப்பவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்பியவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், அல்லது நமது முன்னோர்களுக்கு கருத்தியலுக்கும் கொள்கைகளுக்காகவாவது உண்மையாக இருக்கணும். திருவள்ளுவரை வந்து விமர்சிச்சுட்டாரு பெரியாரு. திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மழம் என்று பெரியார் வந்து விமர்சிச்சுட்டாரு. தமிழ் மொழியை வந்து சனியன்னு சொல்லிட்டாரு. திருவள்ளுவரை பேசுவதை நாங்க எப்படி சகிச்சுக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவருக்காக இவ்வளவு பொங்குன்னு பொங்கக்கூடிய சீமான் ஒரு நேரத்தை என்னவோ தானாலும் கல்லுக்காக ஒரு இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் நின்றுட்டு அது ஒரு தடை செய்யப்பட்ட பானம், அதையும் வந்து பப்ளிக்ல குடிச்சிட்டு நான் வாங்கி வச்சு கார்ல வச்சு குடிச்சிட்டே போவேன். ஏன், நான் காலேஜ் படிக்கிறப்பே காலேஜ் கேட்ல எங்களுக்காகவே கல்லுக்கடை ஒருத்தர் வச்சிருந்தாரு, நான் அதை குடிக்காம காலேஜுக்கே போக மாட்டேன். கல்லு குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவாங்களா? ஏங்க, அவங்க பையனுக்கு ஒரு டம்ளர்ல கல்லை ஊத்தி அவங்க அப்பா கொடுத்தாருன்றாருல, அவங்க அப்பா கல்லு கொடுத்தாரு, மட்டன் வதக்கி கொடுத்தாரு அப்படின்னு. அதே மாதிரி அவங்க பையனுக்கும் டெய்லி ஒரு டம்ளர் கல்லையும் மட்டன் வந்து வேணாம், இப்ப வந்து மாட்டுக்கறி, ஒரு டம்ளர் கல்லையும் கொஞ்சம் மாட்டுக்கறி வறுத்து கொடுத்து அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுமே என்ன கெட்டு போச்சு இப்போ? என்னமோ திருவள்ளுவருக்கு வந்து அப்படியே இவர் தான் பெரிய அத்தாரிட்டி போல. திருவள்ளுவருக்கு எதிராக கல்லுண்ணாமைங்கிறது ஒரு தனி அதிகாரமே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். கல்லுண்ணாமைன்னு எழுதுன திருவள்ளுவரை உயிராக என்னமோ இவருக்கு திருவள்ளுவருடைய கருத்துக்களை இவர் தான் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி திருவள்ளுவருக்கு எதிராக ஏதோ பெரியார் பேசிட்ட மாதிரி பேசுற சீமான் திருவள்ளுவர் எதிர்த்த கல்லுண்ணாமைக்கு எதிராக நான் காலேஜுக்கே கல்லு குடிச்சுதாண்டா போவேன் அப்படின்னா இந்த வாயெல்லாம் எதை கொண்டு அடிக்க முடியும்? ஏதாவது ஒரு தரப்புக்கு நேர்மையா இருக்கணும்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. பெரியாரை விமர்சிக்கிறதுல இல்ல பிரச்சனை, பெரியாரை விமர்சிக்கிற ஆளுதான் இங்க பிரச்சனை. அவர் வந்து பெண்களை பத்தி அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. என்ன யோகியதை இருக்கு சீமானுக்கு பெண்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம்? அதான் அந்த கட்சியில இருந்து விலகி அவர் சொல்றாரு, கட்சிக்கு வர்றவங்களை வந்து இப்படி பண்ணுவாரு, நாங்க போய் கேட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கத்தான் வந்து அவங்கள முயற்சி பண்ணேன் அப்படின்பாரு. எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஒரு ஆம்பளைனால? இலங்கையில ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் வந்து, அதாவது சீமானுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, வேற பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த பாலிடிக்ஸ் உடைய பவுண்டரி அவ்வளவுதான், அது வந்து டெட் லைன்ல நிக்குது. அப்ப தன்னை லைம் லைட்ல வச்சுக்கணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒன்றை பேசுவது, தொடர்ந்து அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பேசுறது. அப்படியே பேசி பேசி இந்த விஜயச்சாங் கூட்டம் வந்து கைதட்டுறதும் ஆரவாரம் பண்றதும், நான் காலேஜுக்கு கல்லு குடிச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் கைதட்டுறான். எத்தனை பேர் தான் பிள்ளைகளுக்கு கல்லை ஊத்தி கொடுத்து காலேஜுக்கு அனுப்புவான்னு தெரியல. கல்லு குடிச்சா போதை வராதா? அது வந்து உடம்புக்கு சத்தான டானிக்னு எந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு? எந்த சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு? கல்லு குடிச்சா போதையே வராதா? காட்டை வித்து கல்லு குடிச்சாங்கிற வரலாறு இருக்கு இல்லையா? எத்தனை பேர் தன்னுடைய நிலபலங்களை கல்லுக்காக இழந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு தமிழ்நாட்டுல இல்லையா? இதெல்லாம் என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? இதெல்லாம் தற்கூரி கூட, மண்டையில் அடிபட்டவங்க கூட இப்படி எல்லாம் பேச முடியாது. அப்ப என்ன இங்க விஷயம் என்னன்னா, எதிர்பார்த்தது கல்ல குடிச்சிட்டோம், இப்ப தடை செய்யப்பட்ட பானத்தை குடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து பேசுவாங்க அப்படின்னு இல்ல, பேசல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும், தன்னை பத்தி பேசிட்டே இருக்கணும். இதுவல்ல,
ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை வாக்குகளை ரீச் பண்ணியிருக்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்குது. பொய்யும் புரட்டுமாக இருந்தாலும் அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை வைத்து ஏதாவது ஒரு ப்ராக்ரசிவான ஒரு ஸ்பீச். பெரியாரை பத்தி இவர் அப்படி சொல்லியிருக்கிறாருங்க. திமுகவே பெரியாரை விமர்சிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன புதுசா நம்ம பேச வேண்டியது இருக்குது? புதுசா என்ன பெரியார் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு? பெரியார் பேசியதை பெரியாரே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுது. திமுகவே பெரியாரை விமர்சிச்சிருக்குது அப்படின்னு அவங்களே பலரும் சொல்றாங்க. எல்லா கருத்துக்களையும் ஏத்துக்க முடியாதுன்ற புரிதலுக்கு எல்லோரும் வந்தாச்சு. இன்னைக்கு அதிர பழசான காலத்தால் ரொம்ப காலம் தள்ளி போன ஒரு விஷயத்தை வீம்புக்கு பிடிச்சு விஜய் தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியாரை சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஏதாவது ஒரு வழியில விஜய் உரண்ட இழுக்கணும்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டா ஒரு பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். மீண்டும் அது ஒரு கணக்கு, சீமானுடைய ஊழல் கணக்கு. அவர் பாட்டு கடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டதுனால கடந்து போயிட்டாரு. பெரியாரை பத்தி மீண்டும் மீண்டும் விமர்சிச்சு இங்க என்ன ஆக போகுது? இது ஒரு மீடியாவில பேசப்படும், இது ஒரு லைம்லைட்ல இருக்கும். இது தேவையில்லாத பலரின் நேரங்களை திங்குமே தவிர இதனால் தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டிற்கோ ஆக போற நலன் என்ன? ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறை விமர்சிக்கணும், ஆட்சியாளர்களிடம் கொஸ்டின் பண்ணணும், ஆட்சியாளர்களுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் இருக்கணும். இப்பவும் சாதியின் பெயரால் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. சாதி கடந்து தமிழர்களாக ஒன்று சேரணும்னு பேசிக்கிட்டே ஒவ்வொரு சாதியினுடைய தனித்தனி பெருமைகளை பேசுறது. பறையர்கள் வசிக்கக்கூடிய கூட்டங்கள்ல போனா நான் மாட்டுக்கறி திப்பேன்னு பேசுறது. கல்லர் மரவர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போனா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பெருமை பேசுறது. தேவேந்திர குல வேளாளர்கள் வீதிகளுக்கு போனா பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு பேசுறது. முதலில் வந்தது முதலியார்னு பேசுறது. சரி, நான் வெளிப்படையா கேட்கிறேன், பெரியார் என்பவர் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரியாரை விமர்சிக்கிறீங்க, பெரியார் நடந்ததை சொல்றீங்க, பெரியார் அந்த காலத்துல இப்படி பேசினாரு அப்படிங்கிறீங்க. விஜயனுடைய கொள்கை தலைவர்கள்ல வேலு நாச்சியாரும் ஒரு ஆள். வேலு நாச்சியாருடைய உண்மையான வரலாறு சீமானுக்கு தெரியாமலா இருக்காது. நல்ல ஆம்பளை ஒரு மேடையில வேலு நாச்சியாருடைய வரலாறை பேசுங்க பார்ப்போம். இது என்னது இது? அப்படி பார்த்தா பெரியாரும் பங்குதாரராக இருந்த நீதி கட்சி, அதனுடைய தலகர்த்தர்கள் திராவிடர்கள் வெசஸ் பார்ப்பனர்கள் தான். தமிழர்கள் வெசஸ் பார்ப்பனர்களோ அல்லது தமிழர்கள் வெசஸ் இன்னொன்னெல்லாம் இல்ல. அங்க இருந்த நாயர், முதலியாரு, செட்டியாரு அப்படின்னு அந்த 4 தலகர்த்தர்கள் இங்க களத்தில் யார் பெரிய சாதி, கருத்தியலில் யார் பெரிய சாதின்னு தொடங்கப்பட்டதுதான் இந்த திராவிடர் கழகம். அதனாலதான் அவர்களுடைய முழு பேச்சும் பிராமணர்களை எதிர்த்தும் பார்ப்பனர்களை எதிர்த்தும் பார்ப்பனியத்தை எதிர்த்தும் அப்படின்னு இருந்தது. இப்ப இந்த இடத்துல இவர்கள் தமிழர்களை சேர்த்துக்கிட்டு அவங்களை எதிரியாக்கி அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய அதிகாரத்தை பறிச்சு தமிழர்கள்ட்ட கொடுக்கறதாக நாடகமாடி இவர்கள் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டாங்க. இது பாலிடிக்ஸ். ஏங்க சுத்தமான தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் இந்த பாலிடிக்ஸை பேசுங்களே பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் சேர்ந்துதான் ஒரு சாதியினிடம் இருந்த அந்த அடையாளத்தையும் அதிகாரத்தையும் பறிச்சு இவங்க அபகரிச்சுக்கிட்டு தமிழர்களை நட்டாத்துல விட்டுட்டாங்க. இதுதானே பாலிடிக்ஸ் ஆக்சுவலா நடந்தது. இதுதானே. எங்க அதை பேசுங்களே பார்ப்போம். அதை பேச முடியாது. ஏன்னா இங்க அதுல சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கண் எதுக்க ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ண வேண்டாம். சீமானுடைய புகைப்படமோ சீமானுடைய பேச்சுக்களோ ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ண வேண்டாம். அதுல 10 விழுக்காடு உண்மை இருக்கும். சதுரங்க வேட்டை படத்துல ஒரு அருமையான வசனம் வச்சிருப்பாங்க. அதாவது பொய் சொல்றோம்னா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கணும், ஒருத்தனை ஏமாத்துறோம்னா அவங்கள ஆசையை தூண்டணும் அப்படின்னு. அந்த வசனங்களை எல்லாம் ஒருவேளை சீமான் தான் இன்ஸ்பிரேஷன் போல அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இங்க உணர்ச்சி வயப்படுகிற தமிழர்கள்ட்ட என்ன மாதிரியான கருத்துக்களை என்ன மாதிரி பேசினா கைதட்டல் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஏதாவது வேணும்னு பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டென்ஷனை எப்படி நாம கிரகிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதுதான் ஒண்ணும் இல்லாத சீமான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறினதுக்கு இடைப்பட்ட காரணம் அந்த சூட்சமம் தான். தமிழ்நாட்டுல சீமான்னு கிடையாது, யார் புதிதாக வந்தாலும் அவர்களை ஆதரிச்சு ஒரு கூட்டம் திரளும் எப்பவுமே. அது என்னன்னா இங்க திமுக அதிமுகன்னு இருந்த அந்த சலிப்பு, இவர்கள் செய்த அது இதுன்னு அந்த மீதான வெறுப்பு எப்போதும் தமிழ்நாட்டுல உண்டு. அப்ப புதுமுகங்களுக்கு எப்போதும் ஒரு வரவேற்பு உண்டு, புதிய கருத்திகளுக்கு எப்போதும் ஒரு வரவேற்பு உண்டு. அப்ப அந்த வரவேற்பை நேர்மையாக யாருகிட்டையும் சமரசம் செஞ்சுக்காம முன்கேட்ல போராடுறது, பின்கேட்ல இவ்வளவுதான் கொடுப்பீங்களா அப்படின்னு பேசுறது, செலக்டிவா சில விஷயங்களுக்கு பேசுறது, செலக்டிவா சில. அதனாலதான் சீமான் கிட்ட இருந்த பலரும் ஏன் கலந்து ஓடி போய் இன்னைக்கு அடையாளம் தெரியாத நபர்களாக பலர் அடையாளத்தோடு அங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த நேர்மை இல்லாத தன்மைதான்.
இதெல்லாம் இந்த காலத்துல இதை பேசி காலவரையம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ ப்ராக்ரசிவான தாட்ஸ் இருக்குது, எத்தனையோ தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்கள், மொழியியல் ரீதியான திட்டங்கள், இன ரீதியான வளர்ச்சிகள், இவர்களுக்கான புரிதல்கள், தமிழர்கள்லாம் ஒண்ணுன்னு பரப்புரை செய்ய வேண்டிய வேலை இருக்கு. தான் கட்சியை வச்சு தென் தமிழகம் முழுவதும் ஊர் ஊரா போய் நாம எல்லாம் தமிழர்கள்னு பிரச்சாரம் பண்ணலாம், சாதி சண்டை போடாதீங்கடான்னு சொல்லலாம். சாதியே இல்லைன்னு சொன்ன பெரியாருடைய கருத்துக்களை, பெரியாரை எதிர்த்துக்கிட்டு இங்கு சந்து பொந்தெல்லாம் சாதிய பெருமைகளை பேசி சாதிய கொம்புகளை சீவி விட்டு இப்படி இரண்டாம் தர அரசியலை தன்னுடைய ஒரே ஒரு நபர் தனிநபர் லாபத்திற்காக தொடர்ந்து வேலை இல்லாத வெட்டித்தனம் தான் எல்லாமே. பெரியார் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாருன்னா எல்லாரும் நம்பிட்டாங்களா? அதையெல்லாம் காலம் கடந்து அதெல்லாம் உடைச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாடு என்பது அதுக்கு முன்பே வந்து பல பெருமைகளை கொண்டதுன்னு பலரும் நிறுவி இருக்கிறாங்க. சீமான் வந்ததுக்கு முன்னாலதான் நான் தமிழ் பேசுறேன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு யார் என்ன சொன்னாலும் புரியாது, யார் சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை. அவங்களா பட்டுன்னு கலந்து போறாங்கல்ல, அந்த மாதிரி கலந்து போகும் பொழுதுதான் ஆமாங்க அப்படின்னு தலையை சுரிஞ்சுட்டு நிப்பாங்களே தவிர அவர்களுக்கு அல்ல இந்த விளக்கம். சீமான் கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதாவது தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால எதையாவது ஒண்ணு பேசணுங்கிறதுல எதை செலக்ட் பண்ணுனா கொஞ்ச நாளைக்கு அந்த லைன் லைன்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி. அது இல்லாம தான் செய்யக்கூடிய திருட்டுத்தனங்களை, தான் பேசக்கூடிய பொய்களை கரெக்டா யாராவது கொக்கி போட்டு புடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இருக்குல்ல. இங்கதான் ஒரு கூட்டம் ரெடியா உட்காந்துருக்கு, ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க கை தட்டுருக்கு. டக்குன்னு என்னங்க அந்த போட்டோ பொய்ன்றாங்க, பத்தியா பிரபாகரனுடைய அடையாளத்தை ஏத்துக்காத உன்னை இப்ப எல்லாருமே பிரபாகரனை பத்தியா பேசுறாங்க, பத்தியா கை தட்டுறாங்க. அது இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்மையிலேயே சீமான வந்து பாராட்டணும் தான். விவேக் தான் ஏதோ ஒரு இதுல சொல்லுவார், இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்க வரைக்கும் யாரும் அடிச்சுக்க முடியாது. அதனால சீமான்